வணக்கம் நண்பர்களே. இது கைண்ட் அட்டென்ஷன் சேனல், யூடியூப் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய செய்தி அப்படின்னு இல்லை, நேற்று சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டைஃபை அமைப்புடைய 18வது மாவட்ட மாநாடு நடந்துச்சு. அதில் ரொம்ப யதார்த்தமாக அந்த பக்கமாக போகும்போது அதை கேட்க வேண்டிய சூழல் இருந்தது. சரி, டைஃபை ஒரு காத்திரமான அமைப்பு அப்படின்னு நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம். அது அப்படியே தான் இன்னமும் இருக்கா, இல்லை வேற எதுவும் அவங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா, இல்லை பின்தங்கியிருக்காங்களா? சரி கேட்போம், அவங்கள்ட்ட இருந்து கருத்து கேட்டோம்னா சரியா இருக்குமே அப்படின்னு போய் உட்காந்து கேட்டோம். அப்படி கேட்கும்போது நடந்த அல்லது நமக்கு எழுந்த கேள்வி, அவங்க நிறைய கேள்வி எழுப்புனாங்க. அதில் நமக்கு சில கேள்விகள் எழுந்துச்சு. அந்த கேள்வியில் பதிவு செய்கிற நோக்கம் தான் இந்த காணொலி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். முதல்ல இந்த டைஃபை அமைப்பு ஒரு மாவட்ட மாநாடு நடத்துது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. ஏன் அப்படின்னா, ஒரு ஜனநாயக சக்தியாக அறியப்படுற ஒரு அமைப்பு ஒரு மாநாடு நடத்துது. அதில் சிலரும் பலரும் கலந்து கொள்ளலாம். எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் இல்லை. ரொம்ப மிகச்சிலரே கலந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களின் உணர்வை நாம் மதிக்க வேண்டியது அவசியம். இந்த அளவில் தான் நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த டைஃபை அமைப்பு என்னவா நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அந்த அமைப்பு என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது வந்து அதிமுக ஆட்சி இருக்குது, அல்லது பாஜக ஆட்சி இருக்குது, அல்லது நாம் தமிழர் கட்சி ஆட்சி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க எழுப்பின கேள்வி எல்லாமே அதிமுகங்கிற கட்சியை நோக்கினதாக இருந்துச்சு. இப்போது தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறது வந்து திமுக கட்சி ஆட்சி நடத்துதா, அதிமுக கட்சி ஆட்சி நடத்துதா? ஒன்று. அப்படி திமுக கட்சி ஆட்சி நடத்தும் போது இங்கே இதுவரைக்கும் நடைபெற்ற பல அவலங்களை குறித்து அவங்க பேசவே இல்லை. பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையை பேச தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிற பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனையை பற்றி பேச முடியல. டைஃபைங்கிற அமைப்பு மற்ற சாதாரண அமைப்புகளை போல இருந்துச்சு அப்படின்னாக்கா நாம் இந்த கேள்வி முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய நோக்கம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படின்னு எங்களுக்கு கடந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, உள்ளூரில் நடக்கிற பிரச்சனைகளை மிக விரிவாக பேசாம, உள்ளூர் முதலாளித்துவத்தை எதிர்க்காம, முதலாளிகள் என்பது வேறவங்க, முதலாளித்துவம் என்பது வேற. அப்படி முதலாளித்துவத்தை எதிர்க்கிறதுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கானா? இல்லை. ரொம்ப அற்பமாக நாம் தமிழர் கட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் டைஃபைக்கு என்ன வந்துச்சு? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் சீமான் மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு, அதுவும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடத்துறாரு அப்படின்னு அவங்க பேசுறது வந்து இதுதான் நகைப்புக்குரியது. சீமான் மரங்களோட போய் பேசுறாருன்னு பெரியாரி அமைப்புகள் பேசுறாங்க. சீமான் மரங்களோட போய் பேசுறாரா, இல்லை மரங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறதுக்காக ஒரு மாநாடு நடத்தி பேசுறாரா? இது கேள்விப்படுத்தணும். இதை நீங்க சரியா கூராய்வு செஞ்சு பேசியிருப்பீங்கன்னா அது சரியான திசையை நோக்கி நகரும். உங்களுடைய தேவைதான் என்ன? இங்க ஒரு தேசிய அரசியல் எழுந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். ஏன் திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் மெல்ல மெல்ல எழுந்து வரும்போது கருத்தியல் ரீதியாக போர் புரியறதுக்கு திராணியற்ற திராவிட அமைப்புகள் அவங்கள கொச்சைப்படுத்துறதும் கேவலப்படுத்துறதும் ஒரு ஒருமையில் அழைக்கிறது, இவங்கள ஒரு ஆளா அப்படின்னு பேசுறது எந்த வகையிலுமே திராவிடத்துக்கு வலு சேர்க்காது. சரி, அது உங்க பிரச்சனை, அதாவது திராவிடத்துடைய பிரச்சனை. திராவிடம் வலு சேர்க்கணுமா, வலிமை இல்லாம போகணுமா அப்படிங்கிறது திராவிட இயக்கங்களுடைய சிக்கல். ஆனா டைஃபை அமைப்புடைய சிக்கல் என்ன? அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த அமைப்பு முதலாளித்துவத்துக்கு எதிராக இந்த மக்களை அணிதிரட்டக்கூடிய வேலையும் இளைஞர் சக்தியை அதற்கு முதலாளித்துவத்துக்கு எதிர்நிலையில வைத்து ஒரு வர்க்க அரசியலை முன்னெடுக்கவும் தான் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அப்படியாதான் நேற்று நடக்குதா? நேற்றுன்னு இல்லை, பல காலங்களாகவே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று நடந்ததுல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி அவங்க பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதன் காரணமாக வேணும்னாலும் பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிருக்கலாம். அது அவருக்கே படுபாதகமான சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கு. அது அவருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சு அவர் போய் வச்சிருக்காருன்னா அவருக்கு பல காரணங்கள் இருக்கும்னு வச்சுக்குவோம். தமிழ்நாட்டில் திமுக அரசு செய்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்கணும் இந்த மாநாட்டில். அப்படி பேசலை. கவின் கொலை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியும். அதுக்கு வந்து ஒரு தனியா சட்டம் இயற்றணும், ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னு குரல் எழுப்புறாங்க. மக்களும் எழுப்புறாங்க, பல கட்சிகளும் எழுப்புனாங்க. சிபிஐ சிபிஎம் கூட எழுப்புனாங்க, அந்த திருமாவளவன் அவர்கள் எழுப்பியிருந்தாங்க. ஆனா அதை வந்து
கண்டுக்காம அதை கடத்தி விட்டுட்டு அடுத்த நிலைக்கு திமுக போகுது. இதை கேள்வி கேட்கறதுக்கு டைஃபை அமைப்பு வந்து கேள்வி கேட்கறதுக்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க அதை பண்றாங்க, இவங்க இது பண்றாங்க. விஜய் புதுசா வந்து அவருக்கு இது பண்ண தெரியல, அதை பண்ண தெரியல, இதை பண்ண தெரியலன்னு டைஃபி சொல்றது வந்து ஒரு டீ கடையில எந்த பெரிய அரசியல் அறிவும் இல்லாம ரொம்ப சாதாரணமா, ஓ இன்னைக்கு அதை அப்படி அடிச்சாமே, இது இப்படி அடிச்சாமே, ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா, அவன் ரொம்ப யோக்கியமா, இவன் யோக்கியமான்னு பேசுற ஒரு 4ஆம் தரமான பேச்சு போல நேற்றைய பேச்சு அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது. இன்னும் முழுக்க அந்த இதை கேட்க முடியல. ஏன்னா ஒரு 15 நிமிடம் கேட்டதுக்கே புரிஞ்சிட்டது. இவங்க ஒரு திமுகவுடைய ஒரு ப்ராக்ஸி அமைப்பா இந்த அமைப்பை மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு இளைஞர் சக்தியை ஒரு நல்ல அரசியலை நோக்கி நகர்த்துறதுக்கு ஒரு மிக நீண்ட விவாதம் தேவைப்படுது. அந்த விவாதத்தை இந்த கூட்டம் கிளப்பியிருக்கா அப்படின்னா இல்ல. இனிமேலும் கிளப்புமா அப்படின்னா இந்த காணொலி வாயிலாக அப்படியான விவாதங்களை இந்த நிலத்துல கிளப்புறது தான் டைஃபை போன்ற முற்போக்கு அமைப்புகளாக அறியப்படுற அமைப்புகளுக்கு எதிர்காலத்தின் நிலையை தக்க வச்சுக்கும். இல்லாது போனால் மாறி வரக்கூடிய உலக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இந்த மக்களும் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்காங்க. முதலாளித்துவம் மிக பூதாகரமாக வளர்ந்து நிற்கிற இந்த வேலையில சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு எதிர்ப்பு காட்டிக்கொண்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தேசிய அரசியலுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு இருப்பதுங்கிறது டைஃபைக்கு ஒரு எதிர்காலம் இல்லாத சூழலை உருவாக்கும். அதாவது எதிர்காலம் இல்லாத சூழல்னாக்கா உடனே சாவனிசம், அது நாசிசம், பாசிசம்னுலாம் சொல்லக்கூடாது. எதிர்காலம் இல்லாத சூழல் வரும்னாக்கா உங்களை நோக்கி மக்கள் அணிதிரண்டு வரக்கூடிய சூழலை நீங்களே கெடுத்துக் கொள்கிறீர்கள்னு அர்த்தம். டைஃபை இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நன்றி.